ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க விமலா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோவை நீங்க எல்லாரும் பார்த்து லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க. சோ நீங்க வீட்லயே இருந்து ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு செம்மையான ஐடியா ஒன்னு சொல்லலாம்னு இருக்கேன். இப்போ நிறைய பேர் அக்கவுண்ட்ல பணம் சும்மாவே இருக்கு. அதை எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்காகவே நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்ல போறேன். நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கிற ஐடியா மூலமா நீங்க நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வெறும் ஒரே நாள்லயே 20,000 திரும்ப கிடைக்கும். அப்படின்னா வெறும் ஒரே ஒரு நாள்லயே நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் அப்படியே டபுள் ஆக போகுது. அதே மாதிரி 25,000 நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 50,000 ரூபாவா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். 50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1,00,000 ரூபாயா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். என்னங்க, இத கேக்கும்போதே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? விஷன் 420ன்ற கம்பெனிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க நிறைய வாய்ப்பு தராங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இன்னைக்கே 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு 20,000 அது திரும்ப கிடைக்கும். நீங்க எல்லாரும் இதுல இன்வெஸ்ட் பண்ணி லட்சமா சம்பாதிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இன்னும் நீங்க இத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பை. தேங்க் யூ. ஆஹா, பேங்க்ல பணம் சும்மா தானே இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா 20,000 சம்பாதிக்க முடியும். அதுவே 20,000 இன்வெஸ்ட் பண்ணா 40,000 சம்பாதிக்க முடியும். அதுவே லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண ஒரே நாள்ல அப்படியே டபுளா திரும்பி வந்துரும். அப்ப இதே மாதிரி 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம்னு இன்வெஸ்ட் பண்ணி லைஃப்ல ஈஸியா செட்டில் ஆயிட வேண்டியதுதான். யாஹூ! யாருங்க நீங்க? மேடம், நீங்க இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறவங்க தானே? ஆமா, அது நான் தாங்க. சொல்லுங்கங்க, என்ன விஷயம்? மேடம், நான் உங்க ஃபேன் மேடம். என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க நீங்க? நானா? நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு? எல்லாமே நீங்க தான் பண்ணீங்க மேடம். உங்களால இன்னைக்கு என் பணம் மொத்தமும் போச்சு மேடம். அப்படியா? சரி, நீங்க என் வீட்டு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படியோ கண்டுபிடிச்சேன். அது எதுக்கு இப்போ? எப்படியாவது என் பணத்தை திருப்பி கொடுத்துருங்க மேடம். அட என்னங்க நீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்றதே எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. நீங்க பாட்டுக்கு திடீர்னு வந்து பணம் போயிருச்சுன்றீங்க, அத நான் தான் கொடுக்கணும்ன்றீங்க. மேடம், நீங்க போன மாசம் விஷன் 420ன்னு ஒரு ஆட் ஒன்னு போட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? நான் இதுவரைக்கும் எத்தனையோ ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஆட் பண்ணி கொடுத்தேன். நீங்க போட்ட அந்த ஆட்னால தான் என் பணம் எல்லாம் போயிடுச்சு மேடம். அப்படி என்னங்க ஆச்சு? எவ்வளவு பணம் போச்சு உங்களுக்கு? மேடம், முத தடவை 10,000 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 20,000 கொடுத்தாங்க. சரி. அதுக்கப்புறமா 10 லட்சம் ரூபாய் வெளியில வட்டிக்கு வாங்கி அதுல கட்டினேன் மேடம். 20 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா சொன்ன மாதிரி அவங்க எனக்கு திருப்பி கொடுக்கல மேடம். உங்க பேச்ச நம்பிதான் நான் கடனை வாங்கி அதுல கட்டினேன் மேடம். அந்த நாசமா போனவங்க எனக்கு திருப்பி கொடுக்கல மேடம். நான் என் பொண்டாட்டி நகையெல்லாம் அடமானம் வச்சு தெரிஞ்சவங்க வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கி 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண மேடம். ஆனா அவங்க அந்த பணத்தை திருப்பி தரவே இல்ல மேடம். என்னன்னு கேட்டு மெசேஜ் பண்ணா அவங்க எனக்கு திரும்ப அசிங்கமா மெசேஜ் அனுப்புறாங்க மேடம். இப்ப இருந்த காசும் போய் நடுத்தெருவுல நிக்கிறேன் மேடம். உங்களால எனக்கு 10 லட்சம் ரூபாய் போயிருச்சு மேடம். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ஹலோ, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் அந்த கம்பெனிக்கு ஆட் பண்ணி ப்ரமோட் பண்ணேன், அவ்வளவுதான். எனக்கும் அந்த கம்பெனிக்கும் வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன ப்ரமோட் பண்ண சொல்லி அவங்க பணம் கொடுத்தாங்க, அவ்வளவுதாங்க. எனக்கு இத தவிர வேற எதுவும் தெரியாது. என்ன சொன்னீங்க மேடம்? அப்ப உங்களுக்கு எதுவும் தெரியாம தான் ப்ரமோஷன் பண்றீங்களா? நீங்க என்னமோ அவங்க கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல? உங்களை நம்பி என்ன மாதிரி நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க மேடம். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உங்களால எனக்கு 10 லட்சம் ரூபாய் போயிருச்சு மேடம். அதுக்கு நான் என்னங்க உங்களுக்கு பண்ண முடியும்? எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நீங்க என்ன கேட்டா அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க? இல்லல. இப்ப ஏமாத்துனதுக்கு அப்புறம் என்ன வந்து கேக்குறீங்க? ஆட்ல நீங்க தானே மேடம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா டபுளா திரும்பி வரும்னு சொன்னீங்க. இன்வெஸ்ட் பண்ண ஒரே நாள்ல போட்ட பணம் மொத்தமும் டபுளா வரும்னு சொன்னீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் ப்ரமோஷன் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னது. அந்த ப்ரமோஷனுக்கான ஸ்கிரிப்ட கூட அவங்க தான் எனக்கு கொடுத்தது. புரியுதுங்களா? அப்படியா மேடம்? அப்ப உங்க காசு கொடுத்து அசிங்கமா உங்களை பேச சொன்னா நீங்க பேசுவீங்களா? எனக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்கு. நான் எதுக்குங்க ப்ரமோஷனுக்காக அசிங்கமா பேசணும்? பின்ன என்ன மேடம்?
அந்த கம்பெனி நல்லதா கெட்டதா, அவங்க சீட்டிங் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டாமா மேடம்? இப்படி எதுவுமே தெரியாம நீங்க ப்ரமோஷன் பண்ணதுனால இப்ப என்னாச்சு பாத்தீங்கல்ல? உங்களால நான் சம்பாதிச்ச பணம் மொத்தமும் போயிருச்சு மேடம். மொத்தமும் போயிருச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நான் போறேன் மேடம், நான் போறேன். இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்து இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு உங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்ல போறேன். நீங்க பண்ண அந்த ஃபேக் ப்ரமோஷன்னால தான் இன்னைக்கு நான் என் காசை கட்டி ஏமாந்து போய் நிக்கிறேன். இனிமேலாவது காசுக்காக கண்டதையும் ப்ரோமோட் பண்ணாதீங்க மேடம். அது நல்லதா கெட்டதான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ரோமோட் பண்ணுங்க மேடம். ஐயோ, இவன் சொல்றத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கே.